நித்யானந்தம் நித்யானந்தம் எனது இன்னொரு அனுபவத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த டிசம்பரில் 2024 டிசம்பரில் கும்பமேளா செலிப்ரேஷனுக்கு அங்கே வர சொல்லியிருக்கிறார் சுவாமிஜி, லாஸ் ஏஞ்சலஸ் யுஎஸ்ஏக்கு. நான் அது சொன்ன உடனே நான் ஃபில் பண்ணி எல்லாம் என்ன தடங்கள் இருந்தாலும் எல்லா வேலையும் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டேன். போனோம். அங்கே போய் அந்த அந்த ஸ்பேஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுண்டா, பிஎஸ்எஸ்ன்னு சொன்னது பரமசிவசேனா ப்ரோக்ராம். எப்படி இருந்துச்சுண்டா, அவ்வளோத்துக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அவ்வளோத்துக்கு ஒரு சந்தோஷம். ஒரு கல்யாணத்துக்கு கல்யாண செலிப்ரேஷன் எப்படி நடக்குதோ அதே மாதிரி அனுபவிச்சேன். இப்போ கல்யாணத்துக்கு வீட்டை வந்தால், அதாவது கல்யாண வீட்டில் எந்தெந்த வேலை யார் யார் செய்ய வேணுமோ என்னென்ன அப்படியெல்லாம் ஒரு ஆனந்தம். நாங்கள் கிச்சன் டிபார்ட்மெண்ட், டேட்டிஸ், அதோடு எல்லாம் அப்படியெல்லாம் பூஜைகள் செய்து, மற்றது என்ரிச்சிங், ஒரு டான்ஸ், மற்றது சுவாமிஜின்ற கிரேஸால் என்னது ஆத்மலிங்கா கையில் ஸ்டாண்ட் பண்ணார், தண்டை பாடலே எழும்பி நின்றார். அவ்வளோ ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்த நிறைவுகள், அந்த மன நிறைவுகள், ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஃபீலிங் எனக்கு ஆனந்த உணர்வு, நிறைஞ்ச உணர்வு எனக்கு கிடைச்சிது. அது எல்லாருக்கும் கிடைக்கணுமென்று நான் விரும்புகிறேன். இப்போ சுவாமிஜி அந்த ப்ரோக்ராமை இப்போ ஆன்டிகுவாவில் நடத்துகிறார். நீங்கள் மிஸ் பண்ணாமல் போங்கோ. ஏனெண்டா அது எங்களோட வாழ்க்கையில் கிடைக்க முடியாது. அது சுவாமிஜி தந்திருக்கிறார் எங்களோட ஆன்மாக்கு, எங்களோட ஆத்மாக்கு தன்னோட ஒன்றிணைச்சு தந்திருக்கிறார். அதை எல்லாரும் அனுபவிக்க கொண்டு ஆசைப்படுறேன். ஆன்டிகுவாவில் ஒவ்வொரு மாதமும் நடக்குது. இப்போ ரெண்டாவது ஜூலை 1 தொடங்கிட்டுது. ஆகஸ்ட் 1 அப்படி நடக்கும். நீங்கள் எல்லாரும் போய் அதை அனுபவித்து ஆனந்தமாக இருக்கணும் என்றதான் எனக்கு ஆசை. அந்த அன்பில், அந்த ஆனந்தத்தில் உங்களுக்கு இதை பகிர விரும்புகிறேன். நித்யானந்தம். நன்றி அப்பனே.